குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம லீனியர் அல்ஜிப்ராவில் பார்க்க போகிற டாபிக் வந்து ஸ்பேன் ஆஃப் எ செட். ஸோ அதுக்கு முதல்ல வந்து லீனியர் காம்பினேஷன் அப்படின்னா என்னென்னு தெரியணும். ஸோ லெட் வி பி ஏ வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் ஏ ஃபீல்டு எஃப். Let v1, v2, v3, etc. vn belongs to v, then an element of the form alpha 1 v1 plus alpha 2 v2 plus etc. alpha n vn, where alpha i belongs to f, is called a linear combination of the vectors v1, v2, etc. vn. ஸோ லீனியர் காம்பினேஷன் அப்படின்னா வெக்டர்ஸ் வந்து ஒரு ஸ்கேலரோட மல்டிப்ளை பண்ணி அதை எத்தனை வெக்டர் நம்ம எடுத்துக்கிறோமோ அத்தனை ஸ்கேலருக்கு நம்ம அதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் அதோட லீனியர் காம்பினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அது ஸ்பேன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஸுங்கிறது ஒரு நான் எம்டி செட்டு, சப்செட்டு, வெக்டர் ஸ்பேஸோட சப்செட் ஒன்று எடுத்துக்கிறோம். ஸோ அதில் தென் த செட் ஆஃப் ஆல் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ஃபைனைட் செட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் எஸ் இஸ் கால்டு த லீனியர் ஸ்பேன் ஆஃப் எஸ் இஸ் டினோட்டட் பை எல் ஆஃப் எஸ். ஸோ எஸ்ஸில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டையும் நம்ம லீனியர் காம்பினேஷனாக நம்ம எழுத முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த எலமெண்ட்ஸோட கலெக்ஷனை தான் வந்து அதோட ஸ்பேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எல்லா எஸ்ஸோட ஃபார்ம் ஒரு எலமெண்ட்டோட ஃபார்ம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லீனியர் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ ஆல்ஃபா 1 v1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 v2 எக்ஸெட்ரா ஆல்ஃபா n vnன்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு தியரம் பார்த்தீங்க அப்படின்னா, let v be a vector space over a field f and s be a non-empty subset of v, then L of Sங்கிறது ஒரு சப்ஸ்பேஸ், S contained in L of S, W is any subspace of V such that S contained in W, then L of S contained in W. ஸோ இதுக்கு கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இப்போ ப்ரூஃப் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சப்ஸ்பேஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா V பிலாங்ஸ் டு ஒரு செட்டு, ஏதோ ஒரு டபிள்யூ ஆர் எஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த எலமெண்ட்டு எந்த செட்டில் இருக்குதோ அதை தான் வந்து நான் சப்ஸ்பேஸ் அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நான் எல்லா ஃபேஸ் வந்து சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னா ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா வி வந்து எல்லா ஃபேஸில் இருந்தால் அது சப்ஸ்பேஸ் ஆகிடும். அடுத்தது எஸ் கண்டெய்ன்ட் இன் எல்லா ஃபேஸ்ன்னு சொல்லணும். டபிள்யூங்கிறது வியோட ஒரு சப்ஸ்பேஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ எஸ் வந்து டபிள்யூவில் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஸ்பேன், அதாவது எல்லா ஃபேஸ் வந்து டபிள்யூவில் இருக்கும் அப்படிங்கிறது இந்த தியரம். அதாவது எஸ்ஸில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டையும் லீனியர் காம்பினேஷனாக எழுதுனா எனக்கு அதுதான் வந்து ஸ்பேன், எல்லா ஃபேஸுங்கிறது அதோட ஸ்பேன், அது வந்து டபிள்யூவில் இருக்கும் அப்படிங்கிறது இந்த தேர்டு சப்டிவிஷன். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு ப்ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா நான் வியை வந்து வின்ற ஒரு வெக்டரை லீனியர் காம்பினேஷனாக சம் வெக்டர்ஸ் எழுதிக்கிறேன். டபிள்யூங்கிறத இன்னொரு லீனியர் காம்பினேஷன் ஆஃப் வெக்டர்ஸாக நான் எழுதிக்கிட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா வின்ற மாதிரி வரும்போது எனக்கு இங்கே nth டேர்ம், இங்கே n டேர்ம், இங்கே n டேர்ம் வரும். ஸோ இந்த எலமெண்ட் வந்து எனக்கு எல்லா ஃபேஸில் வந்துருச்சு அப்படின்னா அதுதான் வந்துட்டு அதோட சப்ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எஸ் வந்து இப்போ நான் யூ வந்து செகண்ட் கண்டிஷனுக்கு யூ வந்து எஸ்ஸில் எடுத்துக்கிறேன் அப்படின்னா யூ கேன் பி ரிட்டன் as 1 into u. ஸோ இது வந்து எனக்கு எல்லா ஃபேஸில் இருக்கும், ஏன்னா இதோட லீனியர் காம்பினேஷன் இது. ஸோ அப்போ எஸ் வந்து எல்லா ஃபேஸில் இருக்குது, எஸ் கண்டெய்ன்ட் இன் எல்லா ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். தேர்டு ப்ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எல்லா ஃபேஸில் ஒரு எலமெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டு அது வந்து லீனியர் காம்பினேஷனாக எழுதிட்டு அந்த லீனியர் காம்பினேஷன் வந்து டபிள்யூவில் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா எல்லா ஃபேஸ் இஸ் கண்டெய்ன்ட் இன் டபிள்யூ அப்படின்னு முடிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துல லீனியர் காம்பினேஷன் அப்படிங்கிறது நான் சொல்கிறது ஒன்றும் இல்லை, u equal to alpha 1 u1 plus alpha 2 u2 plus etc. alpha n unன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஆல்ஃபா யூ வந்து எல்லா ஃபேஸில் இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த லீனியர் காம்பினேஷன் வந்து டபிள்யூவில் இருக்குன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா ப்ரூஃப் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் டெஃபினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் இண்டிபெண்டன்ஸ். அதுக்கு முன்னாடி ஃபைனைட் டைமென்ஷனல்னால் என்னன்னு சொல்லணும். அதிலே இருக்குது ஃபைனைட் டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லி. ஸோ விங்கிறது ஒரு வெக்டர் ஸ்பேஸ். இப்போ ஃபைனைட் டைமென்ஷனல்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபைனைட் சப்செட் எஸ் ஆஃப் வி சச் தட் எல் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு வி அப்படின்னு எழுத முடிஞ்சிச்சுன்னா அது வந்து ஃபைனைட் டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட வெக்டர் ஸ்பேஸுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு, வியோட சப்செட் வந்து எஸ், அதோட ஸ்பேன் எல் ஆஃப் எஸ்ன்னு சொல்லுவோம். எல்லா ஆர் விஎன் ஆஃப் ஆர்லாம் இது எல்லாமே ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன், லீனியர் இண்டிபெண்டன்ட் அப்படின்னா என்னன்றது. விங்கிறது ஒரு வெக்டர் ஸ்பேஸு, ஒரு ஃபைனைட் செட் ஆஃப் வெக்டர்ஸ் v1 v2 எக்ஸெட்ரா vnன்னு எடுத்துக்கிறோம். அது எப்போ லீனியர்லி இண்டிபெண்ட்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆல்ஃபா 1 v1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 v2 எக்ஸெட்ரா ஆல்ஃபா n vn is 0. தட் இம்ப்ளைஸ் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 எக்ஸெட்ரா ஆல்ஃபா n வந்து 0வாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம். ஸோ 1 4 -2 -2 1 3 -4 11 5 இது வந்து லீனியர்லி டிபெண்ட் சொல்லணும். ஸோ இது டைமென்ஷன் பார்த்தாலே தெரியுது, R3 எலமெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து ஆல்ஃபா 1 இன்ட்டு இந்த ஃபஸ்ட்டு
வெக்டர், ஆல்ஃபா 2 இன்ட்டு செகண்ட் வெக்டர், ஆல்ஃபா 3 இன்ட்டு இந்த வெக்டர். ஸோ போட்டுட்டு ஈக்குவல் டு 0 0. இதை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது ஆல்ஃபா 1 மைனஸ் 2 ஆல்ஃபா 2 மைனஸ் 4 ஆல்ஃபா 3 ஈக்குவல் டு 0. 4 ஆல்ஃபா 1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 11 ஆல்ஃபா 3 ஈக்குவல் டு 0. அதே மாதிரி ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிட்டோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3யோட வேல்யூஸ் நம்மளுக்கு என்னன்றது தெரியும். ஸோ அந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் தான் இங்கே நான் எழுதுறது. ஸோ 1 11 4 ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வேரியபிளோட வேல்யூஸ் கிடச்சிரும். ஸோ ஆல்ஃபா 1 பை ஸோ மைனஸ் 22 ப்ளஸ் 4, இது ஆல்ஃபா 2 பை மைனஸ் 16 மைனஸ் 11, ஆல்ஃபா 3 பை 1 ப்ளஸ் 8. ஸோ ஆல்ஃபா 1 பை மைனஸ் 18, ஆல்ஃபா 2 பை மைனஸ் 27, ஆல்ஃபா 3 வந்து 9. இதுக்கு ஷார்ட்டாக இன்னொரு ஆன்சரை நம்ம எப்படி சொல்லலாம், இந்த செட் ஆஃப் வெக்டர்ஸுக்கு நான் டிட்டர்மினெண்ட் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா டிட்டர்மினெண்ட் கண்டுபிடிக்கும் போது அதோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சு அப்படின்னா அது லீனியர்லி டிபெண்ட் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதர்வைஸ் அது லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கு வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா 1க்கு மைனஸ் 18, ஆல்ஃபா 2க்கு மைனஸ் 27, ஆல்ஃபா 3க்கு 9. ஒரு non-trivial solution for these vectors, hence the 3 vectors are linearly dependent அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு தியரம் பார்த்தீங்க அப்படின்னா எனி சப்செட் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்ட் செட் இஸ் ஆல்சோ ஏ லீனியர்லி இண்டிபெண்ட் செட். ப்ரூஃப் வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ நான் வின்ற ஒரு வெக்டர் ஸ்பேஸில் எஸ்ன்ற ஒரு இண்டிபெண்ட் வெக்டர்ஸ் எடுத்துக்கிறேன். V1 to Vnன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு சப்செட் நான் ஒன்று கன்சிடர் பண்ணுறேன். S dash equal to V1 to VK வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் கேங்கிறது கண்டிப்பாக லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன தான் இருக்க முடியும். ஏன்னா எஸ்ஸோட சப்செட் தான் நான் S டேஷ்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த எலமெண்ட்ஸ் வந்து நான் லீனியர் காம்பினேஷனாக என்னால் எழுத முடியும். அதாவது ஆல்ஃபா 1 V1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 V2 எக்ஸெட்ரா ஆல்ஃபா கே VK. ஏன்னா இது லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்றதுனால. ஸோ ரிமைனிங் எலமெண்ட்ஸுக்கு நான் வந்து ஆல்ஃபா 0 இன்ட்டு VK ப்ளஸ் 1 ப்ளஸ் 0 இன்ட்டு VK ப்ளஸ் 2 எக்ஸெட்ரா 0 இன்ட்டு Vnன்னு நான் எழுதிட்டு ஈக்குவல் டு 0ன்னு போட்டுடலாம். ஏன்னா எஸ்ஸுங்கிறது எனக்கு லீனியர்லி இண்டிபெண்ட் வெக்டர்ஸ் அப்படின்றதுனால இதில் இருக்கிற வெக்டர்ஸை வந்து நான் லீனியர் காம்பினேஷனாக என்னால் எழுத முடியும். அதாவது ஆல்ஃபா 1 V1 ஆல்ஃபா 2 V2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ஆல்ஃபா n Vn ஈக்குவல் டு 0 என்னால் லீனியர் காம்பினேஷனாக எழுத முடியும். ஸோ அப்போ இதில் நான் சப்செட் ஒன்று எடுத்துக்கும் போது அதையும் என்னால் லீனியர் காம்பினேஷனாக எழுத முடிஞ்சிச்சு அப்படின்னா S டேஷ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக லீனியர்லி இண்டிபெண்ட் செட் ஆகிடும். ஏன்னா ஒரு லீனியர்லி இண்டிபெண்ட் செட்டோட சப்செட்டும் லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் தியரம் பார்த்தீங்க அப்படின்னா எனி செட் கண்டெய்னிங் எ லீனியர்லி டிபெண்ட் செட் இஸ் ஆல்சோ லீனியர்லி டிபெண்ட். ஒரு செட்டுக்குள்ளார லீனியர்லி டிபெண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா அந்த செட்டும் லீனியர்லி டிபெண்ட் செட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வின்றது ஒரு வெக்டர் ஸ்பேஸு, நான் எஸ் அப்படிங்கிறது ஒரு லீனியர்லி டிபெண்ட் செட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த எஸ் வந்து எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா எஸ் டேஷ்குள்ளே இருக்குன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எஸ் டேஷ் கண்டைன்ஸ் எஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ப்ரீவியஸ் தியரம் படி நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து எஸ் டேஷ் வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருந்துச்சுன்னா எஸ்ஸும் லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஏன்னா எனி சப்செட் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்ட் செட் வந்து லீனியர்லி இண்டிபெண்ட். எஸ் டேஷ் வந்து எனக்கு லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருந்தால் எஸ்ஸும் லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கும். பட் எனக்கு எஸ் வந்து லீனியர்லி டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்றதுனால அது எந்த செட்டுக்குள்ளே இருக்கோ அதுவும் எனக்கு லீனியர்லி டிபெண்ட் செட்டாக தான் இருக்க முடியும். ஸோ அதனால் எனக்கு எனி செட் கண்டெய்னிங் எ லீனியர்லி டிபெண்ட் செட் இஸ் ஆல்சோ லீனியர்லி டிபெண்ட் செட். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு தியரம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஈக்குவல் டு V1 V2 எக்ஸெட்ரா Vn. இது வந்து ஒரு லீனியர்லி இண்டிபெண்ட் செட் ஆஃப் வெக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். எவ்ரி எலமெண்ட் ஆஃப் எல்லா ஃபேஸ். ஸோ எல்லா ஃபேஸுங்கிறது இந்த இடத்துல ஸ்பேன். அப்போது ஸ்பேனுன்னா என்னன்றது திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ வெக்டர் ஸ்பேஸில் எஸ்ன்ற ஒரு சப்செட் எடுத்துகிட்டு நான் அதை ஒரு எலமெண்ட்டையும் என்னால் லீனியர் காம்பினேஷனாக எழுத முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஹோல் செட்டு தான் எல்லா ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ எல்லா ஃபேஸ் வந்து லீனியர் காம்பினேஷன் தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ ஆல்ஃபா 1 V1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 V2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ஆல்ஃபா n Vn. இது ஏற்கனவே நம்ம எல்லா ஃபேஸோட எலமெண்ட்டோட ஃபார்மே இப்படி தான் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா அதில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டையும் லீனியர் காம்பினேஷனாக எழுத முடியும் அப்படிங்கிறது தான் ஸ்பேனுக்கான டெஃபினேஷனே. ஸோ அப்போ எல்லா ஃபேஸில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டையும் யூனிக்லி, அதாவது எல்லா ஃபேஸ் வந்து யூனிக்காக இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த தியரம். ஸோ இதுக்கான ப்ரூஃப் வந்து ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லீனியர் காம்பினேஷன் எடுத்துகிட்டு அதாவது ஒரே எலமெண்ட்டுக்கு 2 லீனியர் காம்பினேஷன் அதை ஈக்குவல்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஆல்ஃபா 1 V1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 V2 எக்ஸெட்ரா ஆல்ஃபா n Vn.
ஈக்குவல் டு பீட்டா ஒன் வி ஒன் ப்ளஸ் பீட்டா டூ வி டூ ப்ளஸ் எக்ஸட்ரா பீட்டா என் விஎன் அப்படின்னு எடுத்துகிட்டு ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல்ஃபா என் மைனஸ் பீட்டா என் இன்ட்டு விஎன் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துடும். ஸோ ஃபார் ஆல் ஐக்கு நம்ம அந்த ஆல்ஃபா ஐ ஈக்குவல் டு பீட்டா ஐ வந்து ஈக்குவல். ஸோ அப்போ நம்ம ரெண்டு வழியில் எழுத முடிஞ்சாலும் அந்த ரெண்டும் ஈக்குவல் தான். ஸோ தேர்ஃபோர் எல்லா ஃபேஸ் கேன் பி யூனிக்லி ரிட்டன் இன் தி ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு தியரம் முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.